பதினெண் சித்தர் போற்றிகள், குருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் நம்ம பதிவு செய்ய இருப்பது போகர் அவர்கள் அருளிய கற்ப சூத்திரம் என்ற வழியில் சிவனார் வேம்பு காயக்கற்பத்தை பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய சித்தர் பாடல்கள் உடனுக்குடன் வரும். இந்த காயக்கற்பம் சூத்திரம் இந்த முறையில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயவுசெய்து தகுந்த சித்த மருத்துவரையோ அல்லது உங்கள் குருநாதரையோ ஒரு தடவை ஆலோசனை செய்து கொண்டு பிறகு சாப்பிடுவது நல்லது. அதுதான் சரியான முறை. இது செய்யும்போது சரியான முறை மன அமைதி, யோக பயிற்சி, பிராணாயாமம், சூழ்நிலை, உணவு முறை, தூக்க முறை, இது போன்ற கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி முயற்சி பண்ணுங்கள். அதற்கான பாடல் சிவனார் வேம்பு கற்பம். இருகுமே சிவனார்தான் வேம்பினோடு ஏற்றமாய் வாளுழுவை சமனாய் கூட்டி நறுக்குமே இடித்து நைய பூப்புடத்தில் தைலம் நலமாக வாங்கியே வைத்து கொண்டு திருகுமே சீரகமும் சர்க்கரையும் போட்டு திறமாக கலக்கியதில் வைத்து கொண்டு தருகுமே கால் கழிஞ்சி அந்தி சந்தி தனமான மண்டலம்தான் கொண்டிடாயே கொண்டிட்டால் வாத பித்தம் கபத்தை சாடும் கொடியான தாதுவெல்லாம் பருத்திருக்கும் கண்டிட்டால் கோடை ரவி காந்தி இல்லை காலுருக்கும் எத்தோரம் நடந்திட்டாலும் தண்டிட்ட சமாதி இல்லுருந்து கேளு சாங்கமா இறைத்த புண்டான் தளர்ச்சி இல்லை விண்டிட்ட சரஜோதி நித்தஞ்செய்வாள் வேதாந்தம் பார்த்து நித்தம் விரவிடாயே. இது அதற்கான பாடல். இதற்கான விளக்கம், சிவனார் வேம்பு இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி தான், 1 அடி 1.5 அடி அவ்வளோதான் வளரும். இது நாட்டு மருந்து கடையில் இதுக்கான சிவனார் வேம்பு சமூலமும் கிடைக்குது, சிவனார் வேம்பு சூரணம் பொடியும் கிடைக்குது. இது செய்யக்கூடிய முறை இருகுமே. இதுக்கான விளக்கம், இருகுமே சிவனார் தான் வேம்பினோடு சிவனார் வேம்போட ஏற்றமாய் வாளுழுவை சமனாய் கூட்டி. வாளுழுவை சமனாய் கூட்டி என்ற இடத்துல வாளுழுவை விதைகள் அது நாட்டு மருந்து கடையில் விற்கிது. அது சரியான முறையில் சுத்தி செய்து நம்ம எவ்வளோ சிவனார் வேம்பு எடுக்கிறோமோ அதுக்கு சம அளவு விதையும் சேர்த்துக்கணும். அது 100 கிராம் என்றால் வாளுழுவை விதை 100 கிராம் சுத்தி செய்தது. நறுக்குமே இடித்து நைய பூப்புடத்தில் தைலம் நலவாக வாங்கியே வைத்து கொண்டு. இதை குழித்தைலம் என்ற முறையில், இது சித்த வைத்தியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தகுந்த சித்த வைத்தியரை கேட்டு தெரிஞ்சு அதன் பின்னாடி செய்யுங்க. இது ரெண்டையும் சிவனார் வேம்பு வாளுழுவை விதை ரெண்டுத்தையும் சமனாய் கூட்டி நையை அரைத்து, அதை நைஸாக அரைச்சி பூப்புடத்தில் தைலம் வாங்கி, அதாவது குழி தைலம் ஒரு பானையில் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுக்கு பின்னாடி புடம் போட்டாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தைலங்கள் அதில் இறங்கும். அந்த முறை புட முறை, குழி தைல முறை, இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நலமாக வாங்கியே வைத்து கொண்டு திருகுமே சீரகமும் சர்க்கரையும் போட்டு, அதன் கூட பார்த்திங்கன்னா சீரகமும் சர்க்கரையும் சேர்த்துக்கணும். சர்க்கரை என்பது நம்ம பயன்படுத்தி கூட இருக்கக்கூடிய சுகர் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை இல்லை, இது சுத்தமான நாட்டு சர்க்கரை. அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் சுண்ணாம்போ மற்ற கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்ந்துருக்கக்கூடாது. சுத்தமான நாட்டு சர்க்கரை. திறமாக கலக்கியதில் வைத்து கொண்டு தருகுமே கால் கழஞ்சி அந்தி சந்தி தனமான மண்டலம்தான் கொண்டிடாயே. இதனுடைய அளவு எவ்வளோ சாப்பிட்ணும் பார்த்தா, கால் கழஞ்சி அந்தி சந்தி என்றால் காலை மாலை என்று அர்த்தம். தனமான மண்டலம்தான் 48 நாட்கள். கால் கழஞ்சி காலையும் மாலையும் 48 நாள் சாப்பிட்ணும். கொண்டிட்டால் வாத பித்தம் கபத்தை சாடும். இதை சாப்பிட்டோன்னா வாதம், பித்தம், கபம் இது எல்லாத்தையும் சரி செய்யும். கொடியான தாதுவெல்லாம் பருத்திருக்கும். உடலில் இருக்கக்கூடிய சப்த தாதுக்கள் என்று 10 வகை தாதுக்கள் உண்டு. அது எல்லாத்தையுமே சரி செய்யும். கண்டிட்டால் கோடை ரவி காந்தி இல்லை. கோடை ரவி என்றால் சம்மர் சீசன், வெயில் காலம் நம்ம சொல்கிறோமே அதுதான் கோடை ரவி. கோடை காலம் என்றதை கோடை ரவி என்று சொல்லியிருக்கார். ரவி என்றால் சூரியன் என்ற அர்த்தம். அதனுடைய காந்தி இல்லை. காந்தி இல்லைன்னா அதோட வெப்பமே நம்மளை தாக்காதுன்னு சொல்கிறதுக்கான அர்த்தம்தான். கால் உறக்கம் எத்தூரம் நடந்திட்டாலும், எவ்வளவு தூரம் நடந்தாலும் கால் வலி இருக்காது. கால் வலி இருக்காது என்றால் உடலில் அதுக்கான அவ்வளோ சக்திகள் சேர்ந்துருக்கும். தண்டிட்ட சமாதிக்குள்ளிருந்து கேளு
சாங்கமா யுரைத்த பூண்டா தளர்ச்சி இல்லை. விண்டிட்ட சரஜோதி நித்திரன் தான் செய்வாள். சரஜோதி அதாவது சுழிமுனை, அது நமக்கு இது சாப்பிட்டால் தெரிய வரும். அதுதான் சரஜோதி நித்திரம் செய்வாள். வேதாந்தம் பார்த்து நித்தம் விரவிடாயே. வேதாந்தங்கள் இவர் சொல்லியிருக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாத்தையும் பார்த்து டெய்லி இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கார். திரும்ப ஒரு டைம் படிக்கிறேன், கேட்டு பாருங்கள். இப்போ தெளிவாக புரியும். இருகுமே சிவனார் வேம்பினோடு ஏற்றமாய் வாளுழுவை சமனாய் கூட்டி நறுக்குமே இடைத்து நைய பூப்புடத்தில் தைலம் நலமாக வாங்கியே வைத்து கொண்டு திருகுமே சீரகமும் சர்க்கரையும் போட்டு திறமாக கலக்கியதில் வைத்து கொண்டு தருகுமே கால் கழஞ்சி அந்தி சந்தி தனமான மண்டலம்தான் கொண்டிடாயே. கொண்டிட்டால் வாத பித்தம் கபத்தை சாடும். கொடியான தாதுவெல்லாம் பருத்திருக்கும். கண்டிட்டால் கோடை ரவி காந்தி இல்லை. காலுறக்கம் எத்தூரம் நடந்திட்டாலும் தண்டிட்ட சமாதிக்குள்ளிருந்து கேளு. சாங்கமா யுரைத்த தளர்ச்சி இல்லை. விண்டிட்ட சரஜோதி நித்திரம் செய்வாள். வேதாந்தம் பார்த்து நித்தம் விரவிடாயே. கூடுமான வரைக்கும் காய கற்பம் யோகம் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் இந்த கற்ப சூத்திரத்திலும் கொஞ்சம் வர முயற்சி செய்யுங்க. காய கற்ப கலைகளையும் கொஞ்சம் காப்பாற்ற முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த காய கற்ப முறையிலும் கொஞ்சம் பயிற்சி செய்யுங்கள்.